இந்த வீடியோவை நீங்கள் இப்பொழுது திறந்திருக்கிறீர்கள் என்றால் உங்கள் மனம் கனத்திருக்கிறது என்று அர்த்தம். ஒருவேளை நேற்று இரவு முழுவதும் தூக்கம் வராமல் புரண்டு கொண்டிருந்தீர்கள். உங்கள் தலையணை கண்ணீரால் நனைந்திருக்கலாம். மனசுக்குள் ஏதோ ஒரு பாரம், எங்கேயோ ஒரு நெருடல், எதற்கோ ஒரு பயம். அந்த பயத்திற்கு பேர் நாளை. நாளை என்ன ஆகுமோ? இந்த கேள்வி மனித சரித்திரத்திலேயே அதிகம் கேட்கப்பட்ட கேள்வியாக இருக்கலாம். நீங்களும் அந்த கேள்வியைத்தான் இன்று வரை சுமந்து திரிகிறீர்கள். ஆனால் இன்று இந்த ஒரு வீடியோ உங்களுடைய அந்த இரவின் அமைதியற்ற தன்மைக்கு ஒரு தெய்வீக பதிலாக அமையப் போகிறது. நான் சொல்லப்போவது வெறும் ஊக்கமூட்டும் வார்த்தைகள் அல்ல. இது ஒரு வாக்குத்தத்தம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் புனித இயேசு கிறிஸ்து அவர்கள் கலிலேய கடற்கரையோரமுள்ள ஒரு மலை மீது நின்று தன்னை சுற்றியுள்ள ஆயிரக்கணக்கானவர்களின் கண்ணீரையும் கவலையையும் பசியையும் பார்த்து சொன்ன வார்த்தைகள் இவை. அன்று அந்த வார்த்தைகள் எத்தனையோ பேரின் வாழ்க்கையை மாற்றின. இன்றும் அந்த வார்த்தைகள் உயிரோடு இருக்கின்றன, உங்களுக்காகவே இருக்கின்றன. அவர் சொன்னார், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அந்தந்த பாடு போதும். மத்தேயு 6:26 மற்றும் 34. இந்த வசனங்களில் வெறும் வார்த்தைகள் மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையை மறுசீரமைக்கும் 3 அற்புதமான வாழ்வியல் ரகசியங்கள் இருக்கின்றன. அந்த 3 ரகசியங்களையும் இன்று நாம் மிக மிக விரிவாக, ஆழமாக உங்கள் வாழ்க்கையோடு பொருத்தி பார்க்க போகிறோம். முதல் ரகசியம் உங்களை பற்றிய உண்மை. 2வது ரகசியம் கவலையை பற்றிய உண்மை. 3வது ரகசியம் வாழ்க்கையை பற்றிய உண்மை. 3ம் சேர்ந்தால் நீங்கள் இனி எந்த கவலையையும் வேறு கண்ணோட்டத்திலே பார்ப்பீர்கள். உறுதியாகச் சொல்கிறேன். முதல் ரகசியம், உங்கள் மதிப்பை உணருங்கள். கவலை எங்கிருந்து வருகிறது தெரியுமா? மேலோட்டமாக பார்த்தால் பணக்கவலை, வேலை கவலை, உடல் நலக் கவலை என்று பல பெயர்களில் வருகிறது. ஆனால் இதன் ஆணிவேர் எங்கே இருக்கிறது? என் வாழ்க்கைக்கு மதிப்பிருக்கிறதா? யாராவது என்னை பொருட்படுத்துகிறார்களா? நான் தனியாக விடப்பட்டு விட்டேனா என்ற எண்ணங்களே கவலையின் வேர். நாம் நம்மை மறக்கப்பட்டவர்களாக, தேவையற்றவர்களாக உணரும்போதுதான் நாளை பற்றிய அச்சம் பன்மடங்கு பெருகுகிறது. இயேசு இந்த உண்மையை அற்புதமாக புரிய வைக்கிறார். அவர் சொல்கிறார், ஆகாயத்து பறவைகளை பாருங்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த சின்னஞ்சிறு சிட்டுக்குருவி காலையில் எழுந்ததும் களஞ்சியம் திறந்து பார்த்து இன்றைக்கு என்ன சாப்பாடு என்று கவலைப்படுவதில்லை. அதற்கு வங்கி கணக்கு இல்லை, வருங்கால வைப்பு நிதி இல்லை, இன்சூரன்ஸ் பாலிசி இல்லை. ஆனாலும் அது சந்தோஷமாக பறக்கிறது, கூவுகிறது, தன் குஞ்சுகளுக்கு இரை கொண்டு வருகிறது. ஏனென்றால் அந்த பறவையை படைத்தவர் அதன் பசியை அறிகிறார், அதன் தேவையை சந்திக்கிறார். இப்போது இயேசு ஒரு கேள்வியை எழுப்புகிறார். அதுதான் மையம். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? இது ஒரு கேள்வி அல்ல, இது ஒரு பிரகடனம். நீங்கள் ஒரு பறவையை விட மேலானவர். நீங்கள் விலங்குகளை விட, மரங்களை விட, மலர்களை விட, இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட மேலானவர். என்றால் உங்களை மட்டுமே கடவுள் தன் சாயலில் உருவாக்கினார். உங்களுக்கு மட்டுமே சிந்திக்கும் ஆற்றல், அன்பு செய்யும் இதயம், நித்தியத்தை உணரும் ஆன்மா ஆகியவற்றை கொடுத்தார். சற்று நிறுத்தி யோசியுங்கள். நீங்கள் ஒருவேளை வேலை இழந்திருக்கலாம். சமூகம் உங்களை பயனற்றவர் என்று முத்திரை குத்தி இருக்கலாம். உங்கள் குடும்பத்தாரே உங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் இந்த பிரபஞ்சத்தின் சிருஷ்டிகர், கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைக்கிறவர் உங்கள் பெயரையும் அறிந்திருக்கிறார். உங்கள் தலைமுடி எண்ணிக்கை கூட அவருக்கு தெரியும் என்று வேதம் சொல்கிறது. அத்தனை நெருக்கம். ஒரு அழகான உதாரணம், காட்டில் பூக்கும் லீலி மலர்களை பாருங்கள். அவை நூல் நூற்கவில்லை, தையல் கற்கவில்லை. ஆனால் ராஜாவாகிய சாலோமோன் கூட தன் உச்சபட்ச மகிமையில் அந்த மலர்களைப் போல அழகாக உடுத்தியதில்லை. ஒரு பூ இன்று பூத்து நாளை உலர்ந்து போகும். ஆனாலும் அந்த சின்ன வாழ்நாளில் கடவுள் அதற்கு எத்தனை அழகு கொடுத்திருக்கிறார். அப்படியானால் நித்தியத்திற்காக படைக்கப்பட்ட உங்களை அவர் எவ்வளவு அதிகமாக அலங்கரிப்பார், எவ்வளவு அதிகமாக பராமரிப்பார். இந்த உணர்வு வெறும் பக்தி உணர்வு அல்ல, இது ஒரு உளவியல் உண்மையும் கூட.
மனநல மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், தாழ்வு மனப்பான்மையும் நான் யாருக்கும் முக்கியமில்லை என்ற எண்ணமும் தான் மன உளைச்சலின் மிகப்பெரிய காரணிகளில் ஒன்று. நீங்கள் முக்கியமானவர், விசேஷமானவர் என்று நீங்கள் உணரும் தருணத்திலேயே பெரும்பாலான கவலைகளுக்கு அடித்தளம் இடிந்து விழும். இதைத்தான் இயேசு மிக எளிமையாக சொன்னார். நீ கவலைப்படாதே, ஏனெனில் நீ விசேஷமானவன். கவலையை வெல்லும் முதல் படி உங்கள் மதிப்பை உணர்வதே. இரண்டாவது ரகசியம், கவலையின் பயனற்ற தன்மையை அறிந்து கொள்ளுங்கள். இயேசு அடுத்ததாக ஒரு நடைமுறை கேள்வியை முன்வைக்கிறார். கவலைப்படுவதினால் உங்களில் யார் தன் வாழ்நாளை ஒரு முழமாவது கூட்ட முடியும்? இதை கொஞ்சம் நம் வாழ்க்கையில் பொருத்தி பார்ப்போம். நீங்கள் ஒரு விவசாயி என்று வைத்துக் கொள்ளுங்கள். வானம் மேகமூட்டமாக இருக்கிறது. மழை வருமோ வராதோ என்று பயம். நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து கவலைப்படுகிறீர்கள். மழை வராவிட்டால் பயிர் கருகும், கடன் கட்ட முடியாது, வீடு போகும் என்று மனதுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த கவலை மழையை வரவழைக்குமா? நிச்சயமாக இல்லை. மாறாக உங்கள் மன அழுத்தம் உங்கள் உடலை நோய்வாய்ப்படுத்தலாம், குடும்பத்திலே சண்டையை உண்டாக்கலாம், சரியாக சிந்திக்கும் திறனை பறித்துவிடலாம். கவலை மழையை தராது, ஆனால் உழைக்கும் சக்தியை பறித்துவிடும். இன்னொரு உதாரணம், நீங்கள் ஒரு மாணவர், தேர்வு நெருங்குகிறது. நான் தோற்று விடுவேனோ, என் வாழ்க்கை முடிந்து போய்விடுமோ என்று 24 மணி நேரமும் கவலைப்படுகிறீர்கள். அந்த கவலை மூளையில் உள்ள பாடங்களை பதிய வைக்குமா? இல்லை. மாறாக கவலை உங்கள் கவன சிதறலை அதிகரித்து படித்ததை மறக்கச் செய்து உங்கள் திறனை வெளிக்காட்ட முடியாமல் தடுக்கும். கவலை ஒரு தடை, அது தீர்வு அல்ல. சுருக்கமாக சொன்னால், கவலை என்பது ஒரு உணர்ச்சிகரமான மாயை. ஏதோ ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ள மனம் முயற்சிப்பது போல தோன்றும். ஆனால் உண்மையில் அது பிரச்சனையின் மீது மீண்டும் மீண்டும் வட்டமடிப்பது மட்டுமே. செயல் இல்லாமல் சிந்தனை மட்டும் சுழன்று கொண்டே இருந்தால் அதற்கு பெயர் கவலை. சிந்தனை பிளஸ் செயல் முன்னேற்றம். ஆனால் சிந்தனை பிளஸ் பயம் பிளஸ் செயலின்மை கவலை. இந்த சமன்பாட்டை புரிந்து கொண்டால் நீங்கள் கவலையை ஒரு போலி நண்பனாக பார்க்க தொடங்குவீர்கள். வேஷம் போட்டு வந்து உங்கள் ஆற்றலை உறிஞ்சும் எதிரி. பலர் என்ன செய்கிறார்கள்? எதிர்காலத்திலே நடக்கக்கூடிய ஒரு மோசமான காட்சியை மனதில் திரைப்படமாக ஓட்டி பார்க்கிறார்கள். அந்த திரைப்படம் உண்மை அல்ல, ஆனால் அதை நம்பி நிஜ வாழ்க்கையில் துன்பப்படுகிறார்கள். உளவியலில் இதை கேட்டாஸ்ட்ரோஃபைசிங் என்பார்கள். இயேசு அன்றே இதை அடையாளம் கண்டு சொன்னார், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அதாவது, இன்று நீங்கள் நாளைய சுமையை சுமக்க வேண்டிய அவசியமில்லை. இன்று நீங்கள் சுமக்கும் சுமையே போதும். நாளைய சுமையையும் சேர்த்து ஏன் சுமக்கிறீர்கள்? கவலையின் மற்றொரு பயனற்ற தன்மை, அது காலத்தின் மீது உங்களுக்கு இருக்கும் அவநம்பிக்கையை காட்டுகிறது. நீங்கள் இன்றிருக்கும் நிலையை வைத்து நாளையை கணிக்கிறீர்கள். ஆனால் வாழ்க்கை என்பது மாற்றங்கள் நிறைந்தது. இன்று கஷ்டம், நாளை அது இல்லாமல் போகலாம். இன்று வழி தெரியவில்லை, நாளை திறந்துவிடும். அதுபோல் எத்தனையோ அனுபவங்கள் உங்களுக்கு நடந்திருக்கும். பின்னோக்கி பாருங்கள். எத்தனை இரவுகள் இனி விடியாது என்று நினைத்தீர்கள். எத்தனை பிரச்சனைகள் இது தீரவே தீராது என்று நினைத்தீர்கள். ஆனால் எல்லாம் எப்படியோ கடந்து வந்திருக்கிறது. நீங்கள் இன்று இங்கே இருக்கிறீர்கள். ஆகவே கவலை நியாயமானது அல்ல, அது பொய்யானது. ஆகவே இரண்டாவது ரகசியம், கவலை உங்கள் பிரச்சனையை சிறிதும் குறைக்காது. அது உங்கள் அமைதியையும் ஆற்றலையும் மட்டுமே குறைக்கும். இது உண்மை. இதை நீங்கள் ஒப்புக்கொண்டால் கவலைக்கு உங்கள் மனதில் இடம் குறையும். இரண்டாவது ரகசியம், கவலையின் பயனற்ற தன்மையை அறிந்து கொள்ளுங்கள். இயேசு அடுத்ததாக ஒரு நடைமுறை கேள்வியை முன்வைக்கிறார். கவலைப்படுவதினால் உங்களில் யார் தன் வாழ்நாளை ஒரு முழமாவது கூட்ட முடியும்? இதை கொஞ்சம் நம் வாழ்க்கையில் பொருத்தி பார்ப்போம். நீங்கள் ஒரு விவசாயி என்று வைத்துக் கொள்ளுங்கள். வானம் மேகமூட்டமாக இருக்கிறது. மழை வருமோ வராதோ என்று பயம். நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து கவலைப்படுகிறீர்கள். மழை வராவிட்டால் பயிர் கருகும், கடன் கட்ட முடியாது, வீடு போகும் என்று மனதுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த கவலை மழையை வரவழைக்குமா? நிச்சயமாக இல்லை. மாறாக உங்கள் மன அழுத்தம் உங்கள் உடலை நோய்வாய்ப்படுத்தலாம், குடும்பத்திலே சண்டையை உண்டாக்கலாம், சரியாக சிந்திக்கும் திறனை பறித்துவிடலாம். கவலை மழையை தராது, ஆனால் உழைக்கும் சக்தியை பறித்துவிடும். இன்னொரு உதாரணம், நீங்கள் ஒரு மாணவர், தேர்வு நெருங்குகிறது. நான் தோற்று விடுவேனோ, என் வாழ்க்கை முடிந்து போய்விடுமோ என்று 24 மணி நேரமும் கவலைப்படுகிறீர்கள். அந்த கவலை மூளையில் உள்ள பாடங்களை பதிய வைக்குமா? இல்லை. மாறாக கவலை உங்கள் கவன சிதறலை அதிகரித்து படித்ததை மறக்கச் செய்து உங்கள் திறனை வெளிக்காட்ட முடியாமல் தடுக்கும்.
கவலை ஒரு தடை, அது தீர்வு அல்ல. சுருக்கமாகச் சொன்னால், கவலை என்பது ஒரு உணர்ச்சிகரமான மாயை. ஏதோ ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ள மனம் முயற்சிப்பது போல தோன்றும். ஆனால் உண்மையில் அது பிரச்சனையின் மீது மீண்டும் மீண்டும் வட்டமடிப்பது மட்டுமே. செயல் இல்லாமல் சிந்தனை மட்டும் சுழன்று கொண்டே இருந்தால் அதற்கு பெயர் கவலை. சிந்தனை பிளஸ் செயல் முன்னேற்றம். ஆனால் சிந்தனை பிளஸ் பயம் பிளஸ் செயலின்மை கவலை. இந்த சமன்பாட்டை புரிந்து கொண்டால் நீங்கள் கவலையை ஒரு போலி நண்பனாக பார்க்க தொடங்குவீர்கள். வேஷம் போட்டு வந்து உங்கள் ஆற்றலை உறிஞ்சும் எதிரி. பலர் என்ன செய்கிறார்கள்? எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு மோசமான காட்சியை மனதில் திரைப்படமாக ஓட்டி பார்க்கிறார்கள். அந்த திரைப்படம் உண்மை அல்ல, ஆனால் அதை நம்பி நிஜ வாழ்க்கையில் துன்பப்படுகிறார்கள். உளவியலில் இதை கேட்டாஸ்ட்ரோஃபைசிங் என்பார்கள். இயேசு அன்றே இதை அடையாளம் கண்டு சொன்னார், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அதாவது, இன்று நீங்கள் நாளைய சுமையை சுமக்க வேண்டிய அவசியமில்லை. இன்று நீங்கள் சுமக்கும் சுமையே போதும். நாளைய சுமையையும் சேர்த்து ஏன் சுமக்கிறீர்கள்? கவலையின் மற்றொரு பயனற்ற தன்மை, அது காலத்தின் மீது உங்களுக்கு இருக்கும் அவநம்பிக்கையை காட்டுகிறது. நீங்கள் இன்றிருக்கும் நிலையை வைத்து நாளையை கணிக்கிறீர்கள். ஆனால் வாழ்க்கை என்பது மாற்றங்கள் நிறைந்தது. இன்று கஷ்டம், நாளை அது இல்லாமல் போகலாம். இன்று வழி தெரியவில்லை, நாளை திறந்துவிடும். அதுபோல் எத்தனையோ அனுபவங்கள் உங்களுக்கு நடந்திருக்கும். பின்னோக்கி பாருங்கள். எத்தனை இரவுகள் இனி விடியாது என்று நினைத்தீர்கள். எத்தனை பிரச்சனைகள் இது தீரவே தீராது என்று நினைத்தீர்கள். ஆனால் எல்லாம் எப்படியோ கடந்து வந்திருக்கிறது. நீங்கள் இன்று இங்கே இருக்கிறீர்கள். ஆகவே கவலை நியாயமானது அல்ல, அது பொய்யானது. ஆகவே இரண்டாவது ரகசியம், கவலை உங்கள் பிரச்சனையை சிறிதும் குறைக்காது. அது உங்கள் அமைதியையும் ஆற்றலையும் மட்டுமே குறைக்கும். இது உண்மை. இதை நீங்கள் ஒப்புக்கொண்டால் கவலைக்கு உங்கள் மனதில் இடம் குறையும். மூன்றாவது மற்றும் மிக முக்கியமான ரகசியம், இன்றைய நாளில் வாழ்வது. இயேசுவின் போதனையின் உச்சக்கட்டமாக நான் கருதுவது இதைத்தான். நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அந்தந்த பாடு போதும். இந்த வார்த்தைகள் வெறும் அறிவுரை இல்லை, இது ஒரு வாழ்க்கை முறை. நாம் எல்லோருமே இரண்டு பெரிய திருடர்களிடம் கொள்ளையடிக்கப்படுகிறோம். அந்த திருடர்களின் பெயர் நேற்று மற்றும் நாளை. நேற்று நம் மனதில் குற்ற உணர்வு, வருத்தம், இழப்பின் வேதனை ஆகியவற்றால் நம்மை தாக்குகிறது. நாளை நம் மனதில் பயம், கவலை, நிச்சயமற்ற தன்மை ஆகியவற்றால் தாக்குகிறது. இந்த இரண்டு திருடர்களும் சேர்ந்து நம் வாழ்க்கையிலிருந்து இன்று என்கிற விலைமதிப்பற்ற பொக்கிஷத்தை திருடிக் கொண்டு போகிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், நேற்று என்பது ரத்து செய்யப்பட்ட காசோலை. நாளை என்பது இன்னும் வராத நாணயம். இன்று மட்டுமே நம் கையில் இருக்கும் பணம். அதை வைத்துதான் நாம் வாழ வேண்டும். ஒரு அழகான கதை சொல்கிறேன். ஒரு கட்டிடம் கட்டும் தொழிலாளி ஒரு பெரிய மாளிகையை கட்டிக் கொண்டிருந்தார். தினமும் மாலை வேலை முடிந்து வீட்டுக்கு போகும்போது தன் கருவிகளை எல்லாம் சுத்தம் செய்து மறுநாள் தேவைப்படும் பொருட்களை மட்டும் எடுத்து வைப்பார். ஒரு நாள் அவரிடம் கேட்டார்கள், இவ்வளவு பெரிய மாளிகையை கட்டுகிறீர்கள், நாளை பற்றி கவலை இல்லையா என்று. அவர் சிரித்தபடி, நான் இன்றைய நாளுக்குரிய கற்களை மட்டுமே கொண்டு வருகிறேன். நாளைக்கான கற்களை நாளை பார்த்துக் கொள்வேன். எல்லா கற்களையும் இன்றே தூக்கினால் என் முதுகு ஒடிந்து போகும் என்றாராம். இதுதான் வாழ்க்கைக்கான சூத்திரம். இன்றைய பொழுதுக்கு இறைவன் தரும் கிருபை இன்று மட்டுமே வேலை செய்யும். நாளைக்குரிய கிருபை நாளை காலையில் புதிதாய் வரும். அதை முன்கூட்டியே எடுத்து பயன்படுத்த முடியாது. முயற்சி செய்தால் சோர்வுதான் மிஞ்சும். இந்த ரகசியத்தை நடைமுறைப்படுத்த ஒரு எளிய வழி இருக்கிறது. ஒவ்வொரு காலையும் எழுந்ததும் உங்களை நீங்களே 3 கேள்விகள் கேட்டுக்கொள்ளுங்கள். முதலாவது, இன்று நான் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன? இது உங்கள் கவனத்தை இன்றைய செயலில் செலுத்தும். இரண்டாவது, இன்று நான் கடவுளிடம் ஒப்படைத்து விட வேண்டிய ஒரு கவலை என்ன? இது உங்கள் மன சுமையை குறைக்கும். மூன்றாவது, இன்று நான் நன்றி சொல்ல வேண்டிய ஒரு ஆசீர்வாதம் என்ன? இது உங்கள் மனதை நம்பிக்கையில் நிரப்பும். இந்த 3 நிமிட பயிற்சியை நீங்கள் பழக்கமாக்கிக் கொண்டால் ஒரு வாரத்தில் உங்கள் கவலைகள் பாதியாக குறைவதை உணர்வீர்கள். நினைவில் கொள்ளுங்கள், நாளை என்பது நம் கட்டுப்பாட்டில் இல்லை. ஆனால் இன்று எப்படி வாழ வேண்டும் என்பதை முடிவு செய்யும் முழு அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது. கடவுள் நம்மிடம் ஒப்படைத்திருக்கும் பொறுப்பு நாளையை பற்றி கவலைப்படுவதல்ல, இன்றைய பொழுதை நம்பிக்கையோடும் பொறுப்புணர்வோடும் மகிழ்ச்சியோடும் வாழ்வதே.
அன்பு நண்பர்களே, நாம் இதுவரை பார்த்த 3 தெய்வீக ரகசியங்களை மீண்டும் மனதில் நிறுத்துவோம். இவை வெறும் தகவல்கள் அல்ல, இவை உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஆயுதங்கள். முதல் ரகசியம், நீங்கள் விசேஷித்தவர்கள். உங்கள் வாழ்க்கை இறைவனின் பார்வையில் மதிப்புமிக்கது. பறவைகளையும் பூக்களையும் பராமரிக்கும் தேவன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். இரண்டாவது ரகசியம், கவலை என்பது பயனற்றது. அது உங்கள் பிரச்சனையை தீர்க்காது, உங்கள் ஆற்றலையும் அமைதியையும் மட்டுமே உறிஞ்சும். அந்தணரின் வாக்கு, கவலைப்படுவதால் எதுவும் விளையப் போவதில்லை, செயல்படுவதால் தான் மாற்றம். மூன்றாவது ரகசியம், இன்றைய நாளில் வாழுங்கள். நேற்றைய வருத்தமும் நாளைய பயமும் உங்களை ஆட்டி படைக்க வேண்டாம். இன்றைக்கு உங்களால் முடிஞ்சதை ஒரு அடியாக எடுத்து வையுங்கள். நாளையை நாளை பார்த்துக் கொள்வோம். பிரேயர். இந்த வீடியோ உங்கள் இதயத்தை தோற்றிருந்தால் இப்போது சில வினாடிகள் கண்களை மூடி உங்கள் சொந்த வார்த்தைகளில் அல்லது இந்த வார்த்தைகளில் இறைவனிடம் பேசுங்கள். நான் உங்களுடன் சேர்ந்து ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பு பரமபிதாவே, இந்த கணத்தில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு இருதயத்தையும் அன்பு கரங்களில் எடுத்துக்கொள்ளும். நாளை பற்றிய பயம், பொருளாதார சுமை, உடல் வலி, உறவு சிக்கல், தனிமையின் வேதனை, தோல்வியின் மன உளைச்சல் எது அவர்களை அழுத்தினாலும் அந்த இருளில் உமது ஒளியை ஒரு கதிராக அனுப்பும். இன்று அவர்களுக்கு தேவையான மன அமைதியையும் ஒரு சிறு அடி எடுத்து வைக்கும் துணிவையும் நாளையை உம்மிடம் ஒப்படைக்கும் நம்பிக்கையையும் தாரும். இன்றிரவு இதுவரை தூங்காத கண்களை நீர் தூங்கவையும், சோர்ந்த உள்ளங்களுக்கு புத்துயிர் அளியும். நீர் அன்புள்ளவர், வல்லவர், உண்மையுள்ளவர் என்பதை எங்கள் வாழ்வில் வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஆமென். கண்களை மெதுவாக திறங்கள். நீங்கள் தனியாக இல்லை. உங்கள் வாழ்க்கை வெறும் தற்செயல் நிகழ்வல்ல, அது ஒரு தெய்வீக திட்டம். இப்பொழுது உங்களுக்குள் ஒரு சிறிய நம்பிக்கை தீபம் ஏற்றப்பட்டிருக்கும் என்று நம்புகிறேன். அந்த ஒளியை அணைய விடாதீர்கள். 3 காரியங்களை இப்போதே செய்யுங்கள். முதலாவது, கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் ஒரே ஒரு வார்த்தையை எழுதுங்கள். நம்பிக்கை அல்லது ஆமென். இது உங்கள் விசுவாச அறிக்கை. உங்கள் கருத்து இன்னும் பலருக்கு ஆறுதலாக இருக்கலாம். உங்கள் கவலை என்னவென்றும் சொல்லலாம். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இரண்டாவது, இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். உங்கள் குடும்பத்தில, நண்பர்கள் வட்டத்தில யாருக்காவது இன்று இந்த வார்த்தைகள் தேவைப்பட்டிருக்கும். இது உனக்காக என்று ஒரு செய்தியுடன் அனுப்பி வையுங்கள். ஒரு இரவின் தூக்கத்தை, ஒரு மன அமைதியை, ஒரு வாழ்க்கையையே திருப்பும் சக்தி இந்த செய்திக்கு உண்டு. மூன்றாவது, நமது புத்தகச்சோலை தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை அழுத்துங்கள். இது போன்ற ஆழமான ஆன்மீக நடைமுறை வாழ்வியல் பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நமது அடுத்த பதிவில் பகவத்கீதையின் ஒரு உன்னத தத்துவத்தை, கடமையையும் கவலையையும் பற்றிய ஒரு அற்புதமான பார்வையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். அது மிஸ் பண்ணிடாதீங்க. இறைவனின் அமைதி உங்கள் இல்லங்களை நிரப்பட்டும். நாளை உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும். நம்புங்கள், வாழ்க்கை அழகானது. நன்றி, வணக்கம்.